சாம் குட் மார்னிங் சாம். குட் மார்னிங். சாம் நான் வந்துட்டு ஐடில ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஓகேங்களா. உங்க நேம்? என் பேரு அனிஷ்குமார். அனீஷ் குமாருங்க. லாஸ்ட் 10 இயரா வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு எப்பவுமே என்னோட பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படி இப்படின்னாங்க நெறைய விஷயத்துல தோத்துட்டேன். பிசினஸ் வந்து ம். என்னால கரெக்ட்டா பண்ண முடியல. இது பண்ணேன். அப்புறம் ட்ரேடிங்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய பார்த்தேன். சரிங்களா. பார்த்துட்டு அப்புறம் கோர்ஸ் படிச்சேங்க. கோர்ஸ் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த கோர்ஸ் படிச்சு நானா ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் டைமா இறங்குனேங்க சார். ம். ஓகே, ஓகே. ஒரு 1 இயர் லாஸ்ட் ஒரு 1 இயரா ஃபுல் டைமா இறங்குனேன். என்னோட ம். ஜர்னி வந்து 2024 டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜனவரில வந்து எஃப்&ஓ செக்மென்ட்ல ஃபுல்லா போனேன் சார். சரி. அது என்னன்னா, டிசம்பர்ல என்ன பண்ணீங்க? டிசம்பர்ல வந்துட்டு நான் இந்த நிஃப்டி இருக்கு இல்லைங்களா? நிஃப்டி பீஸ்ல போட்டேங்க. நிஃப்டி பீஸ்னா இடிஎஃப். ஆ ஓகே. இடிஎஃப்ல நான் போட்டேன். அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து இது போட்டு வச்சிருந்தேன். அதாவது எஃப்டி போட்டு வச்சிருந்தேன். பல வருஷமா போட்டு வச்சிருந்தேன். அ ஓகே, அதுல வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து ஒரு 12,000மோ, 15,000மோ தான் கிடைச்சுச்சு. ஓகே. ஆனா எனக்கு அது டிசம்பர்ல வந்து ஒரு 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 நிஃப்டி பீஸ்ல நான் போட்டு, வித்தின் ஒரு 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 இதுலயே வந்து எனக்கு ஒரு ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்லயே வந்து ஒரு 25,000 எடுத்தேங்க நானு. ஓகேங்களா. அப்பதான் நான் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து எஃப்&ஓ செக்மென்ட்க்குள்ள ஃபுல்லா போனேங்க நானு. சரிங்க. எஃப்&ஓ செக்மென்ட்க்குள்ள போனேன். கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணேன். சரிங்களா. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். அ கிளாஸ் அட்டெண்ட் இப்போ பண்ணேன். ஒரு ம், நிமிஷம். நீங்க இதுல சொல்றீங்க. ம். இப்ப நீங்க 2023ல நிஃப்டி ட்ரேட் பண்றதா சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. ஒரு நவம்பர் சம்திங் ஏதோ போட்டேங்க. ம். ஓகே. இந்த ராலிய நீங்க கேப்சர் பண்ணியிருக்கீங்க. ஆமா கரெக்ட்டுங்க. இந்த மாரி ஒரு ராலிய ஓகே, கேப்சர் பண்ணேன். ம். ஓகே. அதான் போட்டேங்க. ம், போட்டுட்டு அதுக்கப்புறம் எஃப்&ஓ என்னோட வேலைய ரிசைன் பண்ணிட்டு, ம். சரிங்களா? வேலைய ரிசைன் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க. சரி. அது கொஞ்சம் பெர்சனலா ஆஃபீஸ்ல ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சு. ஓகே, ஓகே, ஓகே. இதனால இல்ல. இதனாலன்ட்டு இல்ல. அப்புறம் வந்து எனக்கும் கொஞ்சம் ஃபேமிலிய கொஞ்சம் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துக்கணும். ம். ஓகேங்களா. அதனால வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 12.5 லேக்ஸ் வந்து லோன் எடுத்தேங்க. பர்சனல் லோன் எடுத்தேன். 12.5 லேக்ஸ். ஓகே. பர்சனல் லோன் எடுத்து, அ ஃப்ரம் ஜனவரி டில் நவம்பர் இந்த ஒரு நவ நவம்பருக்கு முன்னாடி அக்டோபர் மட்டும் பண்ணுனேங்க. அப்புறம் நடுவுல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, என்னால ஒரு ஒரு 4 மாசம் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஒரு ஒ எதுவுமே என்னால பண்ண முடியல. ப்ராஃபிட் எடுக்க முடியல. ஓ! கிளாஸ் ப்ராஃபிட். அட்டெண்ட் பண்ணேன். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு நான் ட்ரேட் எடுத்தேன். என்னால எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க? இல்லங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த இது இருக்கு பார்த்தீங்களா? என்ட்ரி ஆப்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஓகே, ஓகே. நான் என்ன நெனச்சேன், இல்ல நான்லாம் எதுவும் கிளாஸ் நடத்தலையேன்னு இல்ல. யோசிக்கிறேன். நான் ஆமா. உங்களுக்கு தப்பா ரீசன் போய் சொல்றேன். கன்வே ஆயிடும் அதுக்கு தான். அதனால நான் எடுத்தேன். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ணேன். இதாகல. அதுக்கப்புறம் இந்த கால்ஸ் எல்லாம் குடுப்பாங்க இல்லையா? சரி. ஃபோன் பண்ணிட்டு கால்ஸ் குடுப்பாங்க இல்லையா? ம், அதுல வந்து எனக்கு வந்து ஒரு சில ப்ராஃபிட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். ம். ஓகேங்களா. ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சோனே, அத ஃபுல்லா பிளைண்டா நம்பிட்டு, அ அதுல வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ஐ மீன் ஈவன் ஒரு ட்ரேட்லயே வந்து 1,00,000 போடுறது, 2,00,000 போடுறது. அந் அந்த மாரி போயிட்டு எனக்கு அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 2, 2,50,000 லட்சம் போயிருச்சுங்க. அந்த ரூ. 12,00,000 கேபிட்டல்ல ரூ. 2,00,000 போயிடுச்சு. 2,50,000 லட்சம் போயிருச்சு. ஓ! அதுக்கப்புறம் நான் வந்து பர்சனலா வந்து எஃப்&ஓ ஒரு நாளைக்கு நான் பண்ணுவேன். அ அதுல வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு 10K, 15Kன்னு சொல்லிட்டு அதுல ஒரு 2.5 லேக்ஸ் சம்திங் போயிருச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் 5 லேக்ஸ் சம்திங் போயிருச்சுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கால்ஸ் வாங்குற ஒரு விஷயத்த வந்து நான் கம்ப்ளீட்டா தவிர்த்துட்டேன். எனக்கு சரி, வேண்டாம் சரி. இது நல்லது. ம், தெரிஞ்சிருச்சு. இது என்ன பண்ணாலுமே எதுவுமே நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. ம். நெறைய பேர் ஏமாத்திட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கால் கரெக்ட்டா குடுப்பானுங்க. 11வது கால்ல வந்துட்டு எனக்கு பெருசா ஆப்படிச்சு விட்டுருவானுங்க. சரி. அதனால விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்ப திருப்பி ஜாயின் பண்ணிட்டேன். ஒர்க்லயே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓ! சரிங்களா. ஓகே. ஏன்னா இதுக்கு இப்ப என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த 12.5 லேக்ஸும் டோட்டலா காணுங்க. டோட்டலா முடிஞ்சிருச்சு. ட்ரேட்ல போயிடுச்சுங்களா? ட்ரேடுலன்ட்டு இல்ல. ம், ட்ரேடுல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 5 லேக்ஸ் சம்திங் தான் போச்சு. ம். என்னோட பெர்சனல் எக்ஸ்பென்ஸ் இப்ப நான் ஹோம் லோன், கார் லோன், அப்புறம் ஃபேமிலி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஓ! ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸே எனக்கு ஒரு மாசத்துக்கு ரூ. 1,00,000 தேவைப்படுங்க. ஒரு 1 லேக் சம்திங் தேவைப்படும். எல்லாமே இது பண்றப்போ. ஸோ என்னோட பர்சனல் அப்ப எக்ஸ்பென்ஸ் அப்ப உங்க பேக்கிரவுண்ட் என்னது? அதாவது என்ன என்ன மாரியான ப்ரொஃபஷன்ல இருந்தீங்க? நான் வந்து என்ன பிசினஸ் ஒரு கோச்சிக்கலன்னா என்ன ரஃப்பா ஏர்ன் பண்ணீங்க? என்ன ஏது? எப்படி இதுல வந்து லாக் ஆனீங்க?
இல்லங்க. அதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அதான் நல்லா என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு பிசினஸ் அனலிஸ்ட்டா இருக்கேங்க. சாஃப்ட்வேர் பிசினஸ் இண்டஸ்ட்ரியில. இது வந்து பேசிக்கா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னன்னா, பிசினஸ் பீப்பிள் கூட உட்கார்ந்து ரெக்யர்மென்ட்ட வாங்கிட்டு, ம். டெவலப்பர்ஸ்க்கு புரியிற லாங்குவேஜ்ல வந்துட்டு நம்ம குடுப்போம். ஆ. அதாவது நான் கரெக்ட்டா புரிஞ்சுக்கிறேனான்னு பாருங்க. என்னன்னா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ம். அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கும், ம். அந்த சாஃப்ட்வேர் வேணும்னு செய்ற கிளையன்ட்டுக்கும் நடுவுல உட்காந்து கிளையன்ட்டோடைய ரெக்யர்மென்ட்ட வாங்கி டெவலப்பர்ஸ்ட்ட குடுப்பீங்க. இதுதான். ஆமா, ஆமா, ஆமாங்க. கரெக்ட்டா? இது கரெக்ட், கரெக்ட். சரி. டாக்குமென்ட்டா குடுப்போம். இப்போ ம். யூசர் ஸ்டோரீஸ்ம்பாங்க. ம். அந்த ஃபங்ஷனல் ஃப்ளோ டயகிராம் எல்லாம் போட்டு இதுதான் பேசிக்கான ப்ரொஃபஷன். ஸோ ஐடி இல்ல எம்ப்ளாயி கிட்டத்தட்ட. ஐடி எம்ப்ளாயி தாங்க. ஐடி எம்ப்ளாயி தான். ஒரு ஒரு மாசம் ஒரு 1,00,000 வருங்க எனக்கு. எல்லாம் ம். பிடித்தம் போக எனக்கு வந்து ஒரு 1,00,000 வரும். ம். ஸோ சரிங்க. இதுதான் என்னோட ஒரு இதுவா இருந்துச்சு. ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த அ இது எத்தன இயரா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க? நான் சாஃப்ட்வேர்ல வந்துட்டு லாஸ்ட் ஒரு 9 இயர்ஸா இருக்குங்க. 9 இயர்ஸ். ஓகே. 9 டூ 10 இயர்ஸா இருக்கேன். நான் இப்ப லீட் ஒரு பொசிஷன்ல தான் ஏஜ் இருக்கேன். ரஃப்பா 35 அந்த ரேஞ்சுல. 35ங்க எனக்கு ஏஜ் ஓகே, ஓகே. குட், 35. குட், குட். ஸோ இதுதான் இது. அப்புறம் நான் விட்டுட்டேங்க. ட்ரேடிங் விட்டுட்டேன் நானு. ஓகேவா? இதுக்கு மேல நம்ம இனி செட் ஆகாது. நம்ம பேசாம ஒழுக்கமா வேலையவே பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஜனவரிலருந்து அக்டோபர் மட்டும் ஆல்மோஸ்ட் 12.5 லேக்ஸ் போயிருச்சு. அப்புறம் என்னோட பிஎஃப் பணம் வந்து எடுக்கறக்கு நான் ட்ரை பண்ணேன். அதுவும் கிடைக்காம போயிருச்சு எனக்கு. அப்புறம் அது கிடைக்கிறப்ப வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே போட்ட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு அதுவும் போயிருச்சு. அப்ப என் மைண்ட் செட் வந்து என்னன்னா, சரி இது இது இதுக்கு மேல நம்ம பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேங்க. ஆனாலுமே எனக்கு ஒரு இப்ப இந்த இவ்ளோ பெரிய கேப் இருக்கிறதுனால ஒரு ரூ. 20,000 தான் இன்கிரிமென்ட்ங்க. முன்னாடி வாங்குன சேலரிக்கு இப்போ. இப்ப என்ன பிரச்சனைன்னா ரூ. 12,50,000 பர்சனல் லோன் வாங்கிட்டேன். அதுக்கே நான் மாசம் ஒரு ரூ. 30,000 கட்டணுங்க இஎம்ஐ. ஓகேவா? இப்ப நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணுனாலுமே ம். எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா பர்டன் ஆயிருச்சு எனக்கு இப்போ. ஓகே. கரெக்ட்டுங்களா? அப்போ எனக்கு இப்ப வந்து என்னன்னா 12.5 லேக்ஸ் வந்து சும்மா கட்டுற மாரி. சரிங்களா? இப்ப என் கையில வந்து ஒரு 5 லேக்ஸ் இருக்குங்க கையில. ம். ஓகேவா? ஸோ இப்ப நான் எஃப் அண்ட் ஓ செக்மென்ட்க்கு போகாம, ம். ஏதாச்சும் நார்மலா ஒரு இப்ப எஃப் அண்ட் ஓ வந்து ரொம்ப டீடியஸா இருக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியாதில்ல. பட் ம். ரொம்ப டீடியஸா இருக்கும். ஸோ நான் இப்ப என்ன யோசிச்சேன்னா, சரி சம்பளம் எனக்கு வருது. ஓகேவா? அட்லீஸ்ட் இப்போ ஒரு ஒரு 1 வருஷம் நம்ம உட்கார்ந்துட்டோம். ஒரு ரூ. 5,00,000 கேப்பிட்டல வச்சு ஒரு மாசம் ஒரு ரூ. 30,000 நான் எடுத்தேன்னா, அந்த சாரி. இஎம்ஐ யாச்சும் காம்பன்சேட் ஆகுமே! ம். அப்படிங்கிறதுக்காக நான் திருப்பி பார்த்துட்டு இருந்தப்போ தான் உங்க வீடியோவ நான் பார்த்தேங்க. ம். அ உங்க வீடியோவ பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கை வரலங்க. ஏன்னா நெறைய பேர் இப்படிதான் ஏமாத்துனாங்க. சரிங்களா? ஆப்வியஸ்லி. நெறைய பேர் இப்படிதான் வீடியோஸ்ல வருவாங்க. அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்றாங்க. எல்லாம் பண்ணாங்க. பட் எனக்கு அப்புறம் நம்பிக்கை வரலங்க. அப்புறம் உங்களோட அந்த ஆ வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். நீங்க ஒரு இண்டிகேட்டர் நீங்க டெவலப் பண்ணியிருக்கீங்க. பிரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட்டர் டெவலப் பண்ணியிருக்கீங்க. அத நான் பார்த்தேன். பார்த்துட்டு அப்புறம் அந்த உங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் பார்த்தேங்க. எல்லாம் பார்த்துட்டு அப்பவும் எனக்கு நம்பிக்கை வரல. பட் ஆனா என்னன்னா, உங்களோட லைவ் செஷன்ஸ் ஒரு 2, 3 லைவ் செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணேங்க நானு. ம். சரி. யூடியூப் லைவ். ஓகே. ம். YouTube லைவ் செஷன் அட்டெண்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஒரு எவிடென்ட்டா இருந்துச்சு. ஏன்னா யாருமே வந்துட்டு இந்த மாரி ஓப்பனா வந்து அவங்க கண்டுபிடிச்சத வந்து இது பண்ணது கிடையாது. ஓப்பனா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஆ ஒரு சில விஷயங்கள் பிரைஸ் ஆக்ஷன நம்ப தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டோம். அதோடைய விளைவு தான். ஆமா. அதனால நான் அப்ப லைவ் 2, 3 செஷன் இது பண்ணேன். அது அங்க வந்து என்ன என்னன்னு பார்த்தா, அந்த லைவ்ல நான் வந்ததுக்கு நோக்கம் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, படிக்கணுங்கிறதுக்காக இல்ல. ஏன்னா உங்களோட வீடியோஸ்லயே இது எல்லாமே கவர் ஆயிருந்துச்சு. ம். ஓகேங்களா? ஆனா எந்த அளவுக்கு அது லைவ் லைவ் மார்க்கெட்ல வந்து எஃபெக்டிவா இருக்குதுங்கிற ஒரு விஷயத்த பார்க்கறக்கு வேண்டி தான் நான் வந்தேங்க. ம். அத்தென்டிசிட்டிக்காக தான் வந்தேன். அப்ப அப்படி வரும்போது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு புரிஞ்சுச்சுங்க. ஓகேவா? அ எனக்கு வந்து ஓகே. இது வந்து வொர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சுச்சு. அப்புறம் நான் அந்த இண்டிகேட்டர் வந்து உங்ககிட்ட வாங்கி இது பண்ணலாம். இண்டிகேட்டர வாங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு போகும்போது, சரி ட்ரையல் ஏதாச்சும் கிடைக்குமா? அப்படிங்கிறதுக்கும் நான் யோசிச்சேன். ம். ஓகேங்களா? அப்புறம் ட்ரையல் உங்ககிட்ட வாங்குனேங்க. சரி. ஓகேங்களா? ட்ரையல் நீங்க குடுத்தீங்க ஒரு 3 டேஸ். அதுல வந்து கொஞ்சம் ஒரு கமாடிட்டி செக்மென்ட்ல கொஞ்சம் கிளீனா இருந்துச்சுங்க எனக்கு வியூ. அதுல வந்து கொஞ்சம் நான் ஒரு ஒரு 11,000 சம்திங் எடுத்துட்டேங்க. ஓகேங்களா? அப்புறம் அந்த காச வச்சுட்டு இப்ப நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து சரி பெர்மனன்ட்க்கு நீங்க சொல்லியிருந்தீங்க. ம். ஓகேங்களா? அது வாங்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. அது எனக்கு வாங்குறதெல்லாம் இருக்கட்டும். விடுங்க. ம், ம், உங்க ம், ஆக்சுவலா வந்து ம், உங்களுக்கு இந்த 3 நாள் யூஸ் பண்ணதுல எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் அதாவது ஃபீட்பேக் தர வேண்டாம். ம், ம். நல்லா இருந்தது, நல்லா இல்ல அதெல்லாம் தர வேண்டாம்.
ம். இல்ல முன்னாடி நீங்க பண்ண அந்த ட்ரேடிங் ஸ்டைலுக்கும், இப்போ நீங்க இதுக்கப்புறம் வந்ததுக்கும் என்னதான் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றது உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இதுல என்ன ஆக்சுவலா இல்லங்க முன்னாடி வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாங்க, இப்போ பேசிக்கா வந்து ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அதாவது இந்த ட்ரேடிங் உலகத்துல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த நியூஸ பார்த்து, அ ரிப்போர்ட்ஸ பார்த்து பண்றது எல்லாமே வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. பிரைஸ் ஆக்ஷன் தான் மேட்டர். அதாவது அந்த பிரைஸ் ஆக்ஷன் அதாவது கரெக்ட்டு. இன்ட்ராடே ட்ரேடிங்ன்னு வரும்போது பிரைஸ் ஆக்ஷன் தான் ஆ மேட்டர். இன்ட்ராடே ட்ரேட் இன்வெஸ்டிங் வரும். பண்ணும்போது நீங்க நியூஸ் பார்த்து பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். அப்ப அந்த பிரைஸ் ஆக்ஷன பேஸ் பண்ணி தான் நியூஸஸ் எல்லாமே ஜெனரேட் ஆகுது. மத்தது எல்லாமே ஜெனரேட் ஆகுது. அந்த பிரைஸ் ஆக்ஷன் தான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சுச்சு. ஓகேங்களா? சரி. இப்ப இப்ப நார்மலா வந்து ட்ரேடிங் வியூல வந்து பாத்தீங்கன்னா, பேசிக் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். அதாவது S1, S2, R1, R2 அப்புறம் நடுவுல பிவோட் மிட் பாயிண்ட்ஸ் பாயிண்ட், சொல்றீங்க. ம். பிவோட் பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த லைன போட்டுருவேன். அப்புறம் VWAP போடுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, அதுதான் அவ்வளோதாங்க நான் போடுவேன். லைன போட்டுட்டு நான் ட்ரேட் பண்ணுவேன். இப்போ ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 2 ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும். ஒண்ணு பிரேக் அவுட், ஒண்ணு ரிவர்சல். இதுதான் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப S1 தாண்டிருச்சுனாலே நான் என்ன பண்ணுவேன்னா, S2 போயிரு நான் ட்ரேட் எடுத்துருவேன் நானு. ம். சரிங்களா? ஆனா, அந்த S1ல இருந்து S2 போறதுக்குள்ள நடுவுல எந்த பாயிண்ட்ல வேணாலுமே ரிவர்ஸ் ஆயிட்டு இருந்துச்சுங்க. அது ஏன் ரிவர்ஸ் ஆகுது? எதுக்கு ரிவர்ஸ் ஆகுதுங்கிறது வந்து எனக்கு தெரியலங்க. சுத்தமா தெரியல. ஏன்னா, இப்ப கான்செப்ட் என்ன? R1 உடைச்சிருச்சுன்னா கீழ R2க்கு போணும். ஓகேங்களா? சாரி மேல போணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அப்போ நடுவுல ரிவர்ஸ் ஆகுது. சரி அப்ப அத உட்கார்ந்து லாஜிக் யோசிச்சு, ஓ இந்த இடம் 2 இன்டு டூ அப்படின்ட்டு இந்த மேக்ஸ் இதெல்லாம் போட்டெல்லாம் போட்டா அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. உங்களோட இண்டிகேட்டர யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ம். ஒரு இடத்துல இருந்து ஒரு விஷயம் ரிவர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ஒரு இடத்துல இருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகுது. அது ரிவர்ஸ் ஆகும்போது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அது ஏன் ரிவர்ஸ் ஆகுதுங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சுச்சு. இப்ப ஓகே. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஐபி பத்தி எல்லாம் சுத்தமாவே தெரியாதுங்க. ஓகேங்களா? டு பி ஃபிராங்க் ஐபி பிரேக் அவுட்ஸ பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். பட் எனக்கு நான் கோர்ஸா நான் படிச்சேன். நான் ஒரு ரூ. 1,50,000 செலவு பண்ணி நான் கோர்ஸ் படிச்சேங்க. ஓ! ரூ. 1,50,000 செலவு பண்ணி கோர்ஸ் படிச்சேன். 3 டூ 4 மந்த்ஸ் நான் வந்து ப்ரொஃபஷனலா உட்கார்ந்து படிச்சேங்க. ஏன்னா நான் அந்த லீவு ஐ மீன் நான் ஆஃபீஸ் ஃபுல்லா ரிசைன் பண்ணிட்டு தானே பண்ணேன். ஆனா எனக்கு டைம் இருந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, எந்த இடத்துல ஏன் ரிவர்ஸ் ஆகுது? எதுக்கு ரிவர்ஸ் ஆகுதுங்கிற ஒரு ஐடியா இல்லாம எனக்கு போச்சுங்க. ஆனா உங்களோட இண்டிகேட்டர் ஐபிங்கிற ஒரு விஷயமே எனக்கு அப்பதான் தெரிஞ்சுச்சு. ஓ! ஐபிங்கிற விஷயம் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்கு. ஆனா, அத தெரியாம இவனுங்கலாம் ட்ரேடிங்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லிக் குடுத்துருக்கானுங்கங்கிறத நெனைக்கும்போது தான் என்னோட தப்புகள நான் உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் என்ன பெருசா உணர்ந்தேன்னா சாம், முன்னாடி ட்ரேடிங் பண்ணும்போது எனக்கு என்ன ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா, எடுக்கிற ட்ரேட் எல்லாம் சக்சஸ் ஆகணும். எடுக்கிற ட்ரேட் இப்ப நான் ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் எக்ஸ்பெக்டேஷன். போறேன்னா, 10 ட்ரேடுமே சக்சஸ் ஆகணும். அப்ப அந்த 10 ட்ரேடுல வந்து எனக்கு ஒரு 4 ட்ரேடு நான் தோத்து போயிட்டேன்னா, அந்த பர்ட்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபெயில்டுன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஓகே. உங்க உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண பிறகு தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு. அதாவது உலக லைவ் லைவ். லைவ்ல அட்டெண்ட் பண்ண விஷயப்ப தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. யாருனாலயுமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துக்கு மார்க்கெட் மேல போகும். இந்த இடத்துக்கு மார்க்கெட் கீழ வரும்னு யாருனாலயும் பிரெடிக்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு உண்மைய வந்து அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது அங்க எங்க புரிஞ்சுதுன்றது எனக்கு புரியல. ஏன்னா, என்ன நான் விஷயம்ன்னு எடுத்த ட்ரேடுமே லாஸ் ஆனது லைவ்ல பார்த்துட்டு. ஆமா, அதுக்கப்புறம் ஆமா, ஓகே, ஆமா, ஓகே. ஆமா. ஏன்னா ஏன்னா இப்போ எனக்கு ரூ. 1,50,000 நான் செலவு பண்ணி நான் அந்த ட்ரேடிங் கத்துக்கிட்டப்போ, எனக்கு சொல்லிக் குடுத்தவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, "இந்த இடத்துல போகும். இப்படிதான் போகும். இது கன்ஃபார்மா போகும்பாங்க." ஆனா 3 1/2 மாசம் கழிச்சு ஒரு லைவ் ட்ரேடிங் நம்ம பண்ண ஆரம்பிக்கும்போது தான், அது அந்த சைடு போகாதுங்கிறது எனக்கு தெரிய வரும். ஏன்னா அவங்க 3 மாசத்துல எந்த ட்ரேடுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ம். அவங்க என்ன பண்ணுவாங்க 3 மாசம் சொல்லிக் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு கெளம்பிருவாங்க. அவங்க வேற செட் ஆஃப் பீப்பிள ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நான் திருப்பி போய் கேட்டாலுமே ரெஸ்பான்ஸ் எதுவுமே இருக்காது. இது ஈவன் நெறைய பேர் இப்ப Facebookலயும் கூட ஒரு ரீசன்ட்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காருங்க. அந்த அ. அது அவங்களும் இப்படிதான். நேம் ஓகேங்களா? நேம் வேணாம் விடுங்க. அவங்க ஆ, அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாரி அந்த மாரி ஒரு விஷயம் அவங்களும் இப்படிதான் பண்றாங்க. நீங்க ட்ரேட் உள்ள போம்போதே பயம் காமிச்சர்றாங்க.
ஃபுல்லா கத்துக்கிட்ட ஏன்னா நடுவுலயே நமக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ண மாட்டோம். இது பிரயோஜனம் இல்ல. ஒரு 3 மாசம் அட்டெண்ட் பண்றோம். 1 மாசம் பேப்பர் ட்ரேட் பண்றோம். அப்புறம் தான் அப்புறம் 5 மாசத்துக்கு மேல அது 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 ஒரு கான்செப்ட் வந்துரும். இனி வயசுக்கு வந்தா என்ன, வராட்டி என்னங்கிற மாரி ஆயிரும். சரி எல்லாம் பார்த்தேன். பார்த்த உடனே உங்களோட விஷயத்துல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஐபி ரிவர்சலு, அப்புறம் ஏபி அது எல்லாமே எனக்கு டோட்டலா டிஃபரெண்ட்டான ஒரு விஷயங்க. இதுவரையும் நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது கிடையாது இந்த விஷயம். எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, அந்த டிஃபால்ட்டா அந்த பிரைஸ் ஆக்ஷன் வரும். பட் இப்ப உங்களோட அந்த விஷயங்கள பார்க்கும்போது எல்லா இடத்துலயுமே இப்போ இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, டேக்குமே நீங்க ஒரு சிபிஆர் வச்சிருக்கீங்க. ம். வீக்லிக்கு ஒரு சிபிஆர், மந்த்லி, இயர்லி எல்லாருக்குமே நீங்க சிபிஆர் வச்சிருக்கீங்க. அந்த அது காமன் தான். அது காமன் தான். நம்மளோட இதுலயுமே இருக்கும். ஆக்சுவலா நம்மள சாதா இண்டிகேட்டர்ஸ்லயுமே இருக்கும். இருக்கும். அப்போ இந்த மாரி இடங்கள்ல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ல ரிவர்சல் இது பண்ணும்போது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, அக்யூரேட்டா இருக்கும். ஓகே இந்த அளவுக்கு வந்து இதாகுது. சார் இன்னொரு விஷயம் நான் ஓகே இந்த கான்வர்சேஷன் இன்னைக்கு நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேங்க சார் நானு. ஒரு சரி. ஷார்ட் அடிச்சிருக்கேன் நானு. ம். நம்ம ஆக்சுவலி மந்த்லி சிபிஆர்ல இருந்து வெளியில வந்துச்சுங்க. ஓகே. ஓகேங்களா? என்ன என்ன இது? நிஃப்டியா? இல்ல கோல்டு எடுத்தேங்க. கோல்டு ஓகே. கோல்டு. பிப்ரவரி. சரி. ஒரு ஜ நிமிஷம். கோல்டு, கோல்டு. ஜனவரிக்கு பார்த்தேன். அது ரூ. 2,50,000 கேட்டுச்சு. ஆ. நான் பிப்ரவரி ஷார்ட் பண்ணிட்டேங்க. அது பரவால்ல கரெக்ட்டுங்களா? சரி. கரெக்ட், கரெக்ட். ஏன்னா நான் வந்து லாஸ்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரி. இன்னைக்கோ, நாளைக்கோ தான் எக்ஸ்பைரின்னு நெனைக்கிறேன். ஆமா. அதனால நான் வந்து அதனால உங்களுக்கு வந்து பிரீமியம் அதிகமா கேட்கும். மார்ஜின் அத மார்ஜின் அதிகமா கேட்கும். அ அ அதனால வந்து நான் ஒரு நான் இருங்க என் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். பண்ணுங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா என் ஸ்க்ரீனு? தெரியுது. ஓகே. பிப்ரவரி ஃபியூச்சர் எடுத்திருக்கீங்க. ஆமா, ஆமாங்க. இப்போ இதுதான் எடுத்திருக்கேங்க நான். ஒரு குவான்டிட்டி தான் எடுத்திருக்கேன். ஷார்ட் போயிருக்கீங்க. ஷார்ட் போயிருக்கேங்க. இந்த இடத்துல தான் எடுத்தேன் சார் நானு. கிட்டத்தட்ட மந்த்லி பிரேக் அவுட் ஆன உடனே எடுத்ததுங்க. இந்த சம்திங் இந்த இந்த ஏதோ ஒரு இதுல நான் எடுத்திருப்பேன். ஷார்ட் அடிச்சுட்டேன். ஓகே. நீங்க பரவால்ல. யுஎஸ் சார்ட் பார்த்து தான் கோல்டு ட்ரேட் பண்றீங்க. இல்ல அது உங்கள பார்த்து தான் நான் இது பண்ணேன். நான் முன்னாடி என்ன பண்ணுவேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட இந்தியன் இருக்கு இல்லைங்களா? அப்படிதான் சொல்லிக் குடுத்தாங்க எங்களுக்கு. சரிங்களா? இந்தியன் கோல்டோட சார்ட்ட பார்த்துட்டு இது பண்ண சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஃபேக்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நெனச்சேன். ஆக்சுவலி இப்போ இப்போ கமாடிட்டி நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? நான் வந்து என்னன்னா இந்தியன் சார்ட்ட பார்த்து தான் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு எங்கெங்க அடி வாங்குச்சுன்னு எனக்கு தெரியலங்க. அதுக்கப்புறம் உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுச்சு. ஓகே. யுஎஸ் சார்ட்ட பார்த்துட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா சார், என்னோட கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் இந்த ட்ரேட் எடுத்துட்டேன்னா, நான் இந்த ப்ராஃபிட் செக்மெண்ட் எல்லாம் நான் பார்க்கவே மாட்டேங்க. ம். ஓ! அதான் பிஎன்எல் பார்க்க மாட்டீங்க. பிஎன்எல் நான் பார்க்கவே மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, சார்ட்ட பார்ப்பேன். ஓகேங்களா? சார்ட்ல எனக்கு வந்து எங்கேயாச்சும் ரிவர்சல் இப்ப இப்ப இங்க இங்க நான் வந்து என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன்னா, இப்ப 3 மினிட்ஸ் போனேங்க நான் இங்க. ஓகேங்களா? 3 மினிட்ஸ்ல இப்ப இங்க ஒரு லோவர் ஹை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? அங்க வந்து ஒரு மார்க்கிங் போட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா? அந்த மார்க்கிங் குளோஸ் ஆச்சுன்னா மட்டும் தான் நான் வந்து ட்ரேட குளோஸ் பண்ணுவேனே தவிர, இப்ப ஓகேங்களா? நியூ ஹை ஃபார்ம் ம். ஆச்சுன்னா, நீங்க இந்த மார்க்கிங்க கீழ இறக்கிப்பீங்க. கீழ இறக்கிருவேன். இப்ப இங்க போய் அப்ப பார்ப்பேன். அத வந்து ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் மாரி யூஸ் பண்றீங்க. ஆமா, ஆமா, ஆமாங்க. மத்தபடி நான் வந்து இப்ப இங்க ஃபார்ம் ஆயிருச்சு. கரெக்ட்டுங்களா? இப்ப இங்க ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்ப இங்க பிரேக் அவுட்டுமே நடந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? அந்த லோவர் ம். லோ. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, தைரியமா இத ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு பண்ணுவேன் நானு. ஓகேங்களா? இப்ப என்னன்னா, இங்க இங்க இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டோம்னா, இந்த இடமும் ஃப்ரீயா இருக்கு. எங்கேயுமே டிஸ்டர்பன்ஸ் இல்ல. ஓகேங்களா? இந்த இடமும் ஃப்ரீயா இருக்கு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. 2 அப்ப ஒண்ணு தான். ஆப்வியஸ்லி ம். அ அப்ப டே சப்போர்ட்ங்கிறது வந்து கன்ஃபார்மா வந்து நமக்கு எந்தவித இதுலயுமே இல்ல. கன்ஃபார்மா போகும். அது வந்து 30 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன்லயும் சரி, 3 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன்லயும் சரிங்க. ஆனா, நான் சொல்லக்கூடிய விஷயம் யுஎஸ் சார்ட்ட பார்த்துட்டு தான் ட்ரேட் பண்ணுங்கிறது வந்து உங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டுங்க. மத்தபடி வேற எங்கேயுமே அது சொல்லிக் குடுக்கலங்க. அது அதுக்கு உங்களுக்கு ரீசன் புரிஞ்சுதா உங்களுக்கு? ரீசன் ஏன்னா புரிஞ்சுச்சுங்க. நம்ப இந்தியன் ஸ்டாக்ஸு ம். அது வந்து டெரிவேட்டிவ். இப்போ ம், வந்து ம். அதோட ஸ்பாட்டே வந்து இதுதான். ம், 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 ஸோ ம். இத பேஸ் பண்ணி தான் அது ட்ரேட் ஆவுது. வேற எதுவும் இல்ல. அதாங்க ஆக்சுவலி பேசிக்கா நான் இங்க டே சப்போர்ட் மட்டும் ஹோல்டு பண்ணலாங்கிறது என்னோட பிளானுங்க. மோஸ்ட்லி இங்க வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிருவேன். இங்க ரீச் ஆச்சுன்னா. பட் இருந்தாலும் பார்ப்பேங்க. என்னோட இன்னொரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஒரு டவுட் கேட்கணும்னு இருந்தேன் சார். என்னன்னா, இப்ப 30 மினிட்ஸ்ல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த சூப்பர் ட்ரெண்ட் கீழ தான் காமிச்சுட்டே இருக்குதுங்க. ஓகேங்களா? இப் இப்ப நான் வந்து என்னன்னா,
இந்த வீக் ஃபுல்லாவுமே வந்து இத பிரேக் அவுட் ஆகுற மட்டுமே நான் இத எடுத்துட்டு போனா, அதுல பிரச்சனை வருங்களா? அதுல வராது, ஏதாச்சும் நீங்க வராது. அதுக்கு வராது. வந்து நீங்க ஹோல்டிங் அது வந்து எம் டூ எம் வந்து பயங்கரமா ஸ்விங் ஆகும். அ ம், ம், ம். ம், ம், ம். நீங்க அந்த அதுதான் பிரச்சனை. புராஃபிட் அண்ட் லாஸையே பார்க்காம விட்டீங்கன்னா, உங்களால எடுத்துட்டு போ முடியும். ம், ஆனா, ம், ம். நீங்க புராஃபிட் அண்ட் லாஸ பார்க்க ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடும்னா, உங்களால அந்த கேப்பபிலிட்டி ம், கிடைக்கிறது கஷ்டம். இப்போ ஒண்ணும் இல்ல. ம். மந்த்லி சிபிஆர பிரேக் பண்ணிடுச்சுன்னா, ப்ரீவியஸ் மந்த் லோக்கு போகும். இதான் கான்செப்ட். ம், 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 ம். இப்போ ஓகே. மந்த்லி சிபிஆர பிரேக் பண்ணிருச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மந்த் லோக்கு போகுங்கிறீங்க. ஆமா. கரெக்ட்டா? நீங்க அது அந்த எந்த 30 மினிட்ஸ் சார்ட்டுக்கு வாங்க. ஓகே, ஓகே. அதுல இது பண்ணுங்களேன் நீங்க. ம். கீழ ஜூம் அவுட் பண்ணுங்களேன். ஓகே. ஆ. இப்போ வந்துருச்சுங்களா? இப்போ ஆஹா. WCPR பிரேக் பண்ணும்பொழுது அட்லீஸ்ட் பிடபிள்யூஎல் வரைக்கும் போகும். ஓகே. இங்க மட்டும் போகும். ஆ. கரெக்ட்டுங்களா? இபின்ற வீடியோல நம்ம அத தான் சொல்லிக் குடுத்துருக்கோம். ஓகே. என்ன ஓ நம்ப அதுல வந்து இன்ட்ராடே மட்டும் பார்த்திருப்போம். இந்த ம், மந்த்லி ம். இதெல்லாம் பார்த்திருக்க மாட்டோம். அத பத்தின வீடியோ வருது ஆனா ஆக்சுவலா. ஓ! அதுல ஓகே. வந்து நம்ப சிபிஆர ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். ஓ! ஓகே, ஓகே. ஆனா வந்து நம்ப இங்க மந்த்லி, வீக்லின்னு வரும்போது அத ட்ரேட் பண்ணலாம். ஒண்ணும் இல்ல உங்களுக்கு இங்க இருந்து போச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. ம். மந்த்லி சிபிஆர் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. சார் எனக்கு ஒரு டவுட்டு. அதாவது இப்ப வீக்லி சிபிஆர்ல இருந்து அ ம். இந்த வீக்குக்கு என்ன டார்கெட் ஆக்சுவலி எங்க விழுகறதுக்கான வாய்ப்பு இருக்கு? வீக்லி சிபிஆர தாண்டிடுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ம். ப்ரீவியஸ் வீக் லோ. ஓகே, ஓகே. அஃப்கோர்ஸ் நடுவுல வந்து அந்த டே சப்போர்ட் அதெல்லாம் ஆ, இருக்கு. ஆ, ஆனா, ஆ. இந்த வீக்கோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீக் லோ. ஃபர்ஸ்ட் டார்கெட். ஓகே. ப்ரீவியஸ் செகண்ட் வீக். டார்கெட் வீக்லி சப்போர்ட். ஆனா, ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி 2ம் ஒரே இடத்துல இருக்கு. ஓகே, ஓகே, ஆனா, இது ஓகே. மந்த்துக்கு வந்து மந்தோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பிஎம்எல். ப்ரீவியஸ் மந்த் லோ. கரெக்ட்டுங்க. மந்தோட செகண்ட் டார்கெட் மந்த்லி சப்போர்ட். மந்த்லி சப்போர்ட் இன்னும் கீழ இருக்குன்னு நெனைக்கிறேன். இன்னும் ஜூம் அவுட் பண்ணீங்கன்னா வரும். ஓகே, அது செகண்ட். ஓகே. ஸோ அப்போ சார் இப்ப ம், இதுதான் கான்செப்ட். அப்போ ம், ஒரு வீக்லி சிபிஆர்ங்கிற ஒரு விஷயம் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது, ம். அது என்ன கணக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஆ ப்ரீவியஸ் வீக்கோட லோல வந்து விழுகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. அப்புறம் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. ம். கரெக்ட்டுங்களா? அப்புறம் வீக்லி சப்போர்ட்ல வந்து விழுகிறது வந்து செகண்ட் டார்கெட். ஆனா நீங்க இதுல ஒரு 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 கன்சிடரேஷன் பண்ணணும். ம். த அதர் வே அரவுண்ட் தான் வந்து ஹை ப்ராபபிலிட்டி. இப்ப நம்ப எடுக்கிறது லோ ப்ராபபிலிட்டி. ஓ! அது என்ன சார் ஹை அதர் ப்ராபப் ம். இப்போ ம். பிஎம்எல்ல இருந்து சிபிஆர்க்கு போறது தான் ஹை ப்ராபபிலிட்டி. ஓகே, ஓகே. சிபிஆர்ல இருந்து பிஎம்எல்க்கு வர்றது லோ ப்ராபபிலிட்டி. கீழ போறது ம். கரெக்ட்டுங்களா? ம். சார் இப்போ அ எனக்கு என்னன்னா, இப்ப இங்க இங்க லோவர் லோல இருந்து அப்படியே ரிவர்சல் ஆகுது சார். சரிங்களா? ஏன்னா இப்ப நான் இங்க எடுத்தேன். ஓகேங்களா? இங்க ட்ரேட எடுத்தேன். ஓகேங்களா? இப்ப இங்க வந்து இது வீக்லி சிபிஆர பிரேக் அவுட் ஆகுற மாரி இருக்கு. இப்ப இங்க வந்து அந்த லோவர் லோல இருந்து ரிவர்சல் ஆகுது சார். ஈவன் தோ இங்க 2 பிரேக் அவுட் நடந்திருந்தாலும், ரிவர்சல் ஆகுது. இத நான் முன்னாடி என்னன்னா, இந்த இத வந்து நான் வந்து டார்கெட்டா வச்சிருந்தேங்க. அதாவது லோவர் ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ட்ரேட குளோஸ் பண்ணலான்ட்டு இது பண்ணேன். இப்ப இந்த லோவர் லோல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. இப்ப நான் என்ன பண்ணணும் சார் இது ஆக்சுவலி? உங்களுக்கு லோவர் லோல இருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா, அது ம். ஒரு பெரிய இது இல்ல. ஓகே, ஓகே, ஓகே. உங்களுக்கு வந்து இப்போ எங்க டேஞ்சர்னா, ம். இப்ப நீங்க ஃபாலிங் ட்ரெண்ட்ல ட்ரேட் பண்றீங்க. அதாவது ஆமா. உங்களுடைய ம். அசெட்ட ஷார்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமா, ஆமாங்க. ம். இன்ஸ்ட்ருமென்ட்ட ஷார்ட் பண்ணிட்டீங்க. ம், ம். அப்ப அந்த இன்ஸ்ட்ருமென்ட் ஒரு நியூ ஹைய கிரியேட் பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு டேஞ்சர். ஒரு ஓ! நியூ லோல இருந்து ரிவர்ஸ் ஆனா அது டேஞ்சர்லாம் இல்ல. அது ஒரு நார்மல் பினாமினான். ஓகே, இப்போ ஓகே. இந்த லோவ பிரேக் பண்ணி கீழ போச்சுன்னா, ம், நம்ம ஸ்ட்ராங்கா ஹோல்டு பண்றதுக்கு இன்னும் ஒரு ரீசன் ம். கிடைச்சிருக்கு. ம், 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 ம். ஆனா இதுல இருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா குளோஸ் பண்ணணும்ன்றது கிடையாது. ஓகே, ஓகே, ஓகே. இப்போ அத குளோஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, நீங்க அன்னெசசரியா இப்ப ரூ. 200 ரூ. 300 புக் பண்ணுவீங்க. ம், ம், ப்ராஃபிட். ம், ம், ம். இப்போ இன்னைக்கு வேணா நீங்க புக் புக் பண்ணியிருக்கலாம். ம், ம், ம். இப்போ இந்த ட்ரேட் வந்து நான் என்ன சொல்றேன், மறுபடியும் இப்ப மேல போயிட்டு, இந்த ம். சூப்பர் ட்ரெண்ட்ல பட்டு ஃபுல்லா ரிவர்ஸ் ஆயி டே சப்போர்ட்ல முடிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஓகே, ஓகே. ம்ஹ்ஹ்ம்.
ஓகே. அந்த ஒரு இது இருக்கு. ஆனா, இப்ப இது சின்ஸ் நான் இப்ப இப்போ லோவர் இத உங்களுக்கு நீங்க எப்ப பயப்படணும்ன்றது மேட்டர்னா, ம். ஆ ஷார்ட் அதாவது ஒரு ட்ரேட் வந்து ஃபாலிங் ட்ரெண்ட்ல இருக்கும்போது, ம். ஒரு நியூ ஹை கிரியேட் ஆகும்போது மட்டும் தான் நமக்கு பிரச்சனை. ஓகே, நியூ ஓகே. ஹைனா டேவோட நியூ ஹை கிடையாது. ம். ரீசென்ட் ஸ்விங்கோட ஹை. அத அது 3 கிராஸ் மினிட்ஸ்லயே பண்ணும்போது. வச்சுக்கலாங்களா? 3 3 மினிட்ஸ்ல மினிட் பார்க்கலாம். ஆமா. உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு அது வந்து அக்யூரேட்டா வேணும்னா 1 மினிட்டுக்கு போணும். அதுக்கு தான் நான் 1 மினிட் இது பண்ணியிருக்கேன். 1 மினிட் சார்ட்க்கு வரும்போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்க. ம். அந்த ஸ்விங் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ம், ம், தெரியுதுங்களா? ம். ம், 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 ம். இப்போ நீங்க மார்க் பண்ணியிருந்த லோ எங்கேயோ இருக்கு. ம், 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 ம். எங்கேன்னு தெரியல. பட் ஆனா இப்ப நியூ லோ இங்க இருக்கு. ஹை இங்க இருக்கு. இப்ப ஆஸ் லாங் அஸ் இந்த ஹை உடையாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை. எதுங்க இந்த ஹை சொல்றீங்களா? லோவர் ஹை அவ்வளோதான். இதுவா? ஆமா, ஆமா, இதோ இந்த இடம் கரெக்ட்டுங்களா? ஆமா. நீங்க இந்த மாரி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 3 மினிட்ல போயிட்டு அங்க ஒரு மார்க்கிங்க போட்டு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ இத தாண்டி வந்த உடனே காஷியஸா இருக்கணும். ம், 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 ம். அத தாண்டுன உடனே கட் பண்ணிடணும். இந்த லோவ தாண்டுன உடனே ஓகே, ஓகே. காட் இட்டுங்க. கிளியர். ம், ம், இன்னைக்கு வேணா ப்ராஃபிட்ட புக் பண்ணிடலாம். ம். நாளைக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட கேப்சர் பண்ணாம இருக்கிறதுக்கு இதுதான் தடையா இருக்கும். ம், 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 ம். ஓகே, ஓகே. இப்போ அடுத்தது டிபிக்கு வருவோம். ம். டிபி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ம்ஹ்ம். எனி லோ பிரேக் ஆச்சுன்னா ஷார்ட். லோ பிரேக் அவுட்ன்னா லோவர் அந்த மாரி சொல்றீங்களா? ஆமா. லோவர் லோவா இருக்கட்டும், ஹையர் லோ. எனி லோ, எனி ஸ்விங் லோ எனி ஸ்விங் லோ. ஓகே. பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ம். அது வந்து ஷார்ட் ட்ரேட ட்ரிகர் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே. அப்படி ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் சார் அதாவது எனி ஸ்விங் லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஷார்ட் ஆமா. கரெக்ட்டுங்களா? ஓகே. அது எது வரைக்கும் ஷார்ட்ன்னா, ம். அடுத்த ஸ்விங் ஹை பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் ஷார்ட். நெக்ஸ்ட் ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆகுற மட்டும் கரெக்ட்டுங்களா? ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆவறதில்ல. ஸ்விங் ஹை பிரேக் அவுட் ஆகுற வரைக்கும். சார் இந்த சினாரியோ பார்க்கும்போது தான் சார் நம்ம இன்னைக்கு காலையில நான் ட்ரேட் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. இருங்க நான் ஷேர் பண்றேன் என் ஸ்க்ரீனு. நீங்க சொன்ன சினாரியோ அப்படியே இதா இருக்கு சார். இங்க பாருங்களேன். இந்த ட்ரேட்ல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, 1 மினிட், 3 மினிட்ல வந்து நம்ம லோவர் ஹை ஃபார்ம் பண்ணி நம்ம போட்டு வச்சிருந்தோம் சார். சரிங்களா? இப்ப இங்க என்ன ஆயிருக்குன்னா, ஒரு லோவர் அதாவது நான் இப்ப எடுத்தது ஷார்ட்டு. ஓகேங்களா? இப்ப இங்க வந்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு சார். அப்ப இந்த இடத்துல இந்த இத அப்ப நான் நீங்க மூவ் வந்து பண்ணி அந்த மேல இருக்கிற ஸ்டாப் லாஸ கீழ இறக்கிட்டு வந்து வச்சுக்கணும். இதோ இங்க கரெக்ட்டுங்களா? இத எடுத்துட்டு வந்து லோவர் 3 மினிட் ஆ, இங்க வச்சுக்கலாம். லோவர் ஹையில ஆமா. கரெக்ட்டுங்களா? ம். ஆனா ஓகே. இங்க பாருங்க 1 மினிட் நெறைய நெறைய வாட்டி ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா குடுத்திருக்கு. ஆமா, 1 ஆமா, மினிட் ஆமா. பிரேக் ஆயி மேல போனாலும் 3 மினிட் அது பிரேக் பண்ணல பாருங்க. முன்னாடி நீங்க வச்சிருந்த 3 மினிட். ஆமாமா. ஸோ இப்ப 3 மினிட்ல வந்து இப்ப இன்னொரு லோவர் ஹை ஃபார்ம் ஆனங்காட்டி, அ ம். நான் அந்த இடத்துல இப்ப கொண்டு வந்து நான் வச்சுட்டேன். ஏன்னா நீங்க ஆமா. காலையில சொல்லிக் இப்போ குடுத்த இந்த ம், இந்த சினாரியோவ நான் சொல்றேன் பாருங்க. ம். ஆமா சார். இது இவ்ளோ தூரம் நம்மளது குறைஞ்ச மாரியே தெரியல. ஏன்னா அப்பவே பார்க்கும்போது ஒரு ரூ. 450 இருந்துச்சு. ம். ஓகேங்களா. இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, இவ்ளோ தூரம் இறங்கியுமே ரூ. 150 தான் இருக்கு. அது வந்து சரியாயிக்கும். அது தன்னால கரெக்ட் ஆயிக்கும். ம். இங்க பாருங்களேன். வெறும் 1110 நம்ம அப்பவே பார்க்கும்போது, இது இந்த மாரி இந்த ஒரு இடத்திலேயே வந்து பார்த்துக்கிட்டீங்கனாலே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ரூ. 500 சம்திங் வந்திருந்துச்சு. ஓகேங்களா. நீங்க ஒண்ணும் இல்ல. இதுக்கான ரீசன் என்னன்னா, நீங்க அப்படியே கோல்டு சார்ட்ட ஓப்பன் போர் கோல்டு சார்ட். ஆனா இதுக்கு இதுக்கு ஏத்த மாரி ரியாக்ட் பண்ணிரும் அது இல்லைங்களா? ரியாக்ட் பண்ணிடும். கொஞ்ச நேரத்துல பண்ணிடும். ஓகே. இப்ப அதனால தான் நெறைய டைம் வந்து பிரைஸ் டிஃபரன்ஸ் நெறைய இருக்கு இல்லைங்களா? ஆமா. சாரி சார் நான் இது ஏன்னா இப்ப நம்ம அந்த கிளாஸ் எடுத்துட்டு இருந்தப்ப அதே மாரியே வந்துச்சு ஒரு சினாரியோ வந்தங்காட்டி நான் காமிச்சேன். நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. இப்போ இங்க லோ பிரேக் ஆகுது. ம்ஹ்ம். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஷார்ட் போயிட்டோம். ம். நம்ம இப்ப பார்க்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, அடுத்தடுத்த ஹைஸ் உருவாயிட்டே இருக்கும். ம்ஹ்ம். அந்த ஹை பிரேக் ஆகுதான்றது தான். இப்போ இங்க வரைக்கும் ஹை இங்க தான் இருக்கு. ம். அப்ப இது ரிவர்ஸ் ஆயி இவ்வளோ தூரம் வரணுமான்னு கேட்டா, ஆமா. எஸ். ம். அடுத்த ஹை இங்க தான் உருவாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அ
அந்த ஹையே உருவாவாம ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா, ஸ்விங்கே போகாம ஒரேடியா ஃபால் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ம்ஹ்ஹ்ஹ்ஹ்ஹ்ஹ்ம். இப்ப அடுத்த ஹை இங்க உருவாயிருக்கு. இது ஓ! இப்படி போய் பிரேக் ஆகல. கரெக்ட்டுங்களா? ம்ஹ்ஹ்ம். அடுத்த ஹை இங்க உருவாயிருக்கு. இது இப்படி கீழ ஊந்துதே தவிர, இத போய் பிரேக் பண்ணல. ஓகே, ஓகே. அடுத்த ஹை இங்க உருவாயிருக்கு. இத போய் பிரேக் பண்ணிடுச்சு. ம்ஹ்ஹ்ஹ்ம். அப்போ இங்க எடுத்த ட்ரேட இங்க தான் குளோஸ் பண்ணணும். ஓ! ஓகே. ஆனா இம்மீடியட்டா மறுபடியும் லோ பிரேக் ஆயிடுச்சு. புட்டுக்கு போயிட்டு ம், மறுபடியும் ஃபால் ஆயிட்டு இருக்கு. ம், ம், இங்க இங்க கட் ஆயிடுச்சு. இங்க நம்ம கட் பண்ணிடுவோம். ம். இத நீங்க ஆப்ஷன்ல பண்ணும்போது 1 மினிட் சார்ட்ல வச்சுக்கணும். ம். ஃபியூச்சர்ஸ்ல பண்ணும்போது 3 மினிட் சார்ட்ல. அவ்வளோதான் கோல்டுக்கு வந்து வித்தியாசம். நான் 3 மினிட்ஸ்ல வச்சுக்கணும் இல்லைங்களா? ஆ. இல்லன்னா ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா உங்களுக்கு ஃபால்ஸ் பிரேக் அவுட். இதிலேயே பாருங்க 3 மினிட் வச்சாக அந்த இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்ட அது தவிர்த்துரும். ம். தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுது, தெரியுது சார். இப்ப இங்க தான் பிரேக் அவுட் ஆகுது. அது அப்படியே ஃபால் ஆகுது, ஃபால் ஆகுது. மறுபடியும் இங்க. இப்போ அதர் இண்டிகேட்டர்ஸ வச்சு தான் டார்கெட்ட வச்சு க்ளோஸ். ஓ! இப்ப ஓகே. இதுதான். இத மட்டும் நான் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாமா? இல்ல வேற ஒரு சிஸ்டம மட்டும் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாமா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. ம்ஹ்ஹ்ஹ்ஹ்ம். இப்போ இதுல எம்பின்றது வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கான விஷயம். ஓ! ஆனா ஆக்சுவலி இந்த விஷயம் ஈவன் தோ நான் அந்த வீடியோஸ் பார்த்திருந்தாலும் சார், இந்த லோவர் லோ ஓகேங்களா? லோவர் ஹை ம். ஓகேங்களா? இந்த சினாரியோ வந்து எனக்கு இப்ப தான் கிளியரா புரிஞ்சுச்சுங்க. ஏன்னா நான் என்ன அப் பண்ணுவேன்னா பார்த்துக்கிட்டீங்கன்னா, அப்ப டிபி வந்து என்ட்ரி எக்ஸிட்க்கு கிடையாது. என்ட்ரி கன்ஃபர்மேஷன்க்கும், எக்ஸிட் ஆவாம பார்த்துக்கிறதுக்கும் தான். அவ்வளோதான். கரெக்ட்டுங்க. நீங்க இத வச்சு இப்ப நான் எப்பப்பலாம் வந்து இது பிரேக் அவுட் ஆகுதோ, அப்பலாம் நான் ட்ரேட் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு ம்ஹ்ஹ்ம். முன்னாடி வேற ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கான்னு பார்க்கணும். இப்போ நீங்க ம். இங்க ட்ரேட் எடுக்கலாம். ம்ஹ்ஹ்ம். அதுக்கு முன்னாடி இங்க ரிவர்ஸ் ஆனது வேற எதுலயோ தொட்டு ரிவர்ஸ் ஆயிருந்ததுன்னா, அத இங்க பாருங்க சிபிஆர்ல ரிவர்ஸ் ஆயிருக்கு. ம். நீங்க இந்த சிபிஆர்லயே ட்ரேட் எடுத்தா தான் உங்களுக்கு ரிஸ்க். ம்ஹ்ஹ்ம். இங்க ரிவர்ஸ் ஆனது, இந்த லோவையும் பிரேக் பண்ணதுனால, இந்த இடத்துல நீங்க ஷார்ட் தைரியமா போலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? இது என்ன சிஸ்டம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுது. என்னன்னா, இதுதான் கன்ஃபர்மேஷன் ட்ரேட் ம். எடுக்கிறதுக்கு. ம்ஹ்ஹ்ம். இது மட்டும் தான் ட்ரேட் கிடையாது. ம். அதர் சிஸ்டம பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்க. அதுக்கு இத ஒரு கன்ஃபர்மேஷனா யூஸ் பண்றீங்க. சார் அப்போ கான்செப்ட் இதுதான். டபுள் கரெக்ட். கன்ஃபார்ம்டு ட்ரேட் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆமா. இப்ப இதுதான் அதாவது ஒரு லோ ப்ராபபிலிட்டி நான் என்ன சொல்லியிருக்கேன்? டே சிபிஆர் ரிவர்சல் வந்து ஒரு லோ ப்ராபபிலிட்டி ட்ரேட். ம், 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 ம். அத ஹை ப்ராபபிலிட்டியா மாத்துனது இந்த இது டிபி. டிபி. ஏங்க இப்போ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இன்கிரீஸ் ஆயிருக்கும் பாருங்க. ஆ பார்க்குறேன். இப்ப இங்க பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து இருங்க ரூ. 1000 வந்துருச்சுங்க ப்ராஃபிட். இப்ப இன்வெஸ்ட்மென்ட் ரூ. 70,000 இல்ல? ஆமா, ஆமா. 70,000. ரூ. 70,000க்கு ரூ. 1000ன்றது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1.4% வரும். ஆமாமா. 1.4%. ஸோ இந்த ட்ரேட கான்ஃபிடென்ட்டா ஹோல்டு பண்ண வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த சிஸ்டம் யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஆமா. எனக்கு இந்த லோவர் லோ கான்செப்ட் நீங்க சொன்னீங்க இல்லையா? கரெக்ட்டா. ம். ஏன்னா, நீங்க இப்ப என் ஸ்க்ரீன் தெரியுதுல்லங்க சார். தெரியுது, சரிங்களா? தெரியுது. எனக்கு இப்ப நான் அந்த லோவர் ஹை, லோவர் லோ கான்செப்ட் எனக்கு தெரியாம இருந்திருந்துச்சுன்னா, ம், நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, இங்கேயே கட் பண்ணியிருப்பேங்க. ம். இப்ப இன்னைக்கு இந்த லோவர் ஹை பிரேக் அவுட் ஆனா தான், நான் இது பண்ணுவேங்கிற கான்செப்ட் நான் இது பண்ணாம இருந்திருந்தேன்னா, இந்நேரம் கட் பண்ணியிருப்பேன். இப்ப ஆல்மோஸ்ட் வந்துருச்சு பாருங்க. சட சடன்னு விழுது. ஆமா, கட் பண்றதுனா கட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கூட என்ட்ரி எடுத்துக்கலாம். ஆமா, ஃபுல்லா போயிடுச்சுங்க. 916 போயிடுச்சு பாருங்க. நீங்க கைட்ல ஆமா. போய் பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராஃபிட் இருக்கும். எக்ஸிட்டடுங்க. ம். 913 இப்ப 884க்கு போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க நான் புக் பண்ணிட்டேங்க சார். ம், இது இது வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, காலையில பார்த்தேன். ம், ஓகேங்களா. மந்த்லி சிபிஆர்லேருந்து வெளில போச்சு. ம். ஓகேங்களா. கண்டிப்பா இதுக்கு வந்து போகுங்கிறது சரி எனக்கு எனக்கு ஒரு டவுட்டு. ம். நீங்க இந்த ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல கொடூரமா ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆமாமாமா. அதெல்லாம் விட்டுட்டு, ம். கோல்ட நீங்க சூஸ் பண்ணி ட்ரேட் பண்றதுக்கு என்ன ரீசன்? ஏன்னா நான் சொல்லிக் குடுத்தேன். ஆனா நீங்க அத ஃபாலோ பண்றீங்க. ம். நீங்க அத எப்படி புரிஞ்சுகிட்டு, ஏன் வந்து ஈவன் தோ நிஃப்டி நல்ல லாபம் குடுக்குற டேவா இன்னைக்கு இருந்தாலுமே, அத ம். எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க டிசிப்ளின ஃபாலோ பண்ணி நீங்க கோல்டு போனதுக்கான காரணம் என்ன? சார் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு பெரிய விஷயம் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ம்.
அந்த நிஃப்டில வாங்குன அடி வந்து இன்னுமே எனக்கு வந்து ஒரு பயம் இருக்குங்க சார். ஓ! ஆ. ஓகே. எஸ். அதாவது அத நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ம். ஓகேங்களா? ஏன்னா, அது கண்ண மூடி கண்ண திறக்கறக்குள்ள அது வந்து ஒரு -4000 5000ங்கிற ஒரு விஷயத்த எனக்கு இன்னும் அந்த அடி வாங்குன அடி வந்து இன்னும் என் மைண்ட்ல இருந்து போலைங்க. ஸோ அதான் சார். இப்ப நம்ம கான்செப்ட் பிரகாரம் அந்த எனி ஸ்விங் லோ அ எனி நெக்ஸ்ட் ஸ்விங் அந்த கான்செப்ட் பார்த்துட்டோம் சார். இனி வேற ஏதாச்சும் இருக்கா சார்? இப்போ அது வந்து ஒரு சோல் டிசிஷன் மேக்கிங் கிடையாது. அது கூட சப்போர்ட்டிவா வேற ஏதாவது நின்னுச்சுன்னா, இப்போ ம், இந்த கோல்டே வாங்களேன். ம், உங்க ஸ்க்ரீன் கூட வாங்க. ஒண்ணும் தப்பில்ல. ம், இப்போ உங்களுக்கு இந்த ஸ்விங் மேல கட் ஆயி ம், கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்க. ஓகே. இப்போ டே சப்போர்ட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. ம், 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 நம்ப ரிவர்சல் ட்ரேடட் ஏன்னா இது ஃபார்வர்டும் போகும்ன்றத நமக்கு தெரியும். ம், 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 இது ம், பிரேக் அவுட் ஆனாலும் ஆகும், இல்ல ரிவர்ஸ் ஆனாலும் ஆகும். ம், ம், இப்போ இது ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்றதுக்கான கன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? ம். இந்த ஸ்விங் ஹை எங்க இருக்கு? இங்க இருக்கு கரெக்ட்டுங்களா? இதோ இங்கேங்க. அந்த இப்டி இங்க ரிவர்ஸ் குத்திட்டு, இப்டி நேரா இங்க ரிவர்ஸ் ஆயி இங்க போயிட்டு இருக்கும்போது, இத தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாமா? எடுக்கலாம், எடுக்கலாம். ஆனா, அது நீங்க இந்த டிபினால ட்ரேட் எடுக்கல. ம். இந்த டே சப்போர்ட் ரிவர்ஸ் ஆச்சுன்னு ட்ரேட் எடுத்திருக்கீங்க. ஓ! அதுக்கு கன்ஃபர்மேஷனா டிபிய வச்சிருக்கீங்க. அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இங்கருந்து இப்ப ரிவர்ஸ் ஆயி இந்த இந்த பாயிண்ட்ட உடைச்சு எடுக்கிறது வந்து, இது பிரேக் அவுட் ஆச்சுன்னு எடுக்கலாம். நான் இங்க டே சப்போர்ட் ரிவர்ஸ் ஆயிருச்சுன்னு சொல்லி எடுக்கிறேங்கிற கான்செப்ட். ஆமா, கரெக்ட்டா? இந்த டே சப்போர்ட் ரிவர்ஸ் ஆனத இது கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓ! ஓகே. இப்போ இந்த இடத்திலேயே நீங்க வந்து கோல்ட பை பண்ணி உட்காந்துட்டு, அது இன்னும் பெருசா லாஸ் ஆவறதோ, இல்ல ப்ராஃபிட் கூட வரலாம். அது வேற விஷயம். ஆனா, ம். இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு டக் ஆஃப் வார் நடக்கும். ம், 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 ம். அப்ப அந்த இடத்துல போய் நீங்க ஒரு மாட்டிக்க கூடாது. வார்ல புடிச்சு உங்கள எந்த சைடு வேணா இழுத்துன்னு போயிடுவான். ம், 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 அப்போ ம். அந்த வார் வந்து எந்த டைரக்ஷன்ல போதுன்றது, எவன் ஜெயிச்சான்றத கண்டுபிடிச்சுட்டு, அவன் கூட டிராவல் பண்றது தான் சாமர்த்தியத்தனம். இப்போ இது பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்றதுக்கான ப்ரூஃப் என்ன தெரியுமா? இது ம், கீழ விழும். விழுந்துட்டு ம், ஒரு லோ ஃபார்ம் ஆகும். ம், அந்த லோ ஃபார்ம் ஆயிட்டு மறுபடியும் இப்படி வந்து ரீட்ரேஸ் பண்ணிட்டு, மறுபடியும் அந்த லோவ உடைக்கும். இப்போ இந்த கேண்டில் வந்து இமேஜினரியா விழுது. ம், ம், இந்த லைன் வரைக்கும் விழுந்துருச்சு. ம், விழுந்துட்டு மறுபடியும் டே சப்போர்ட்ட நோக்கியே போயிட்டு, போம்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆயிடும். ம், ம், இந்த மாரி அந்த ஒரு ரெட் கலர் லைன் ஃபார்ம் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இப்ப ம், போட்ட கோட்ல. ம், மறுபடியும் அத உடைக்கும் பொழுது, ம். இந்த டே சப்போர்ட்டோடைய பிரேக் அவுட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ட்டு நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகே, ஓகே, ஓகே. புரிஞ்சுச்சுங்க, புரிஞ்சுச்சு. நான் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ சாம் இது எல்லாமே இது இப்போ இந்த ஸ்விங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ம், ஐபி பிரேக் அவுட்ட கன்ஃபார்ம் பண்றதுக்கு, ஐபி ரிவர்சல கன்ஃபார்ம் பண்றதுக்கு. நீங்க ஆக்சுவலா இந்த டிபின்ற சிஸ்டமே உங்களுடைய ஐபி, இபி, ஏபி சிஸ்டம் உடைய கன்ஃபர்மேஷனா இத கன்ஃபார்ம் பண்ணீங்க. ம். சம்டைம்ஸ் 2மே ஒரே இடத்துல விழும். ஓகே. இப்ப ஐபி லோவும், ஸ்விங் லோவும் ஒரே இடத்துல இருக்கும். ம்ஹ்ஹ்ம். ஒன்ஸ் அத பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஸ்ட்ராங்கான புட் ட்ரேட். ஐபி ஹையும், ஸ்விங் ஹையும் ஒரே இடத்துல இருக்கும். அப்ப ம்ஹ்ஹ்ஹ்ம். அத பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஸ்ட்ராங்கான கால் ட்ரேட். ஓகே. இல்ல ஆனா ஐபி ஹைக்கு மேல லைட்டா ஒரு ஹை போய் இப்ப ஒரு சில நாள்லாம் பார்த்திருப்பீங்க. ஐபிய பிரேக் பண்ற மாரி பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்துட்டு, ம். ஃபால் ஆவற மாரி ஃபால் ஆயிட்டு மறுபடியும் பிரேக் அவுட் ஆயி போய் நிக்கும். நான் முன்னாடி என்ன தப்பு பண்ணிட்டு இருந்தேன்னா சாம், இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நான் நான் பண்ண தப்ப சொல்றேன் பாருங்க. ம், இப்ப சப்போஸ் இங்க டே சப்போர்ட் வந்து உடைஞ்சிருச்சு சார். சரிங்களா? இங்க பிரேக் அவுட் ஆயிருச்சு. ம், அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ட்ரேட் போயிருவேன். ம், போயிட்டு இங்க ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆகும். இங்க லோவர் லோ ஃபார்ம் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி கீழ போகும். இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகும் பார்த்தீங்களா? ம், ரிவர்ஸ் ஆகும்போது என்ன பண்ணேன், ட்ரேட கட் பண்ணிருவேன். ம். ஆனா இனி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ட்ரேடே ட்ரேடு அங்க எடுக்காதீங்க. இது ஆ, இது பிரேக் அவுட் ஆகட்டும். ஆ. இனி நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க பிரேக் அவுட் ஆனாலுமே, ம், இங்க ஒரு லோவர் லோ ஃபார்ம் ஆகும். ம். திருப்பி மேல போகும். திருப்பி இந்த பிரேக் அவுட் ஆச்சுனா தான் இதுக்கான கன்ஃபர்மேஷன்னு எனக்கு இப்ப தான் இந்த கான்செப்ட்டே புரிஞ்சுச்சு சார் எனக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு சில சமயத்துல நம்ப லேட் என்ட்ரி போற மாரி இருக்கும். பரவால்ல. ம். ம். நம்ப அந்த இடத்துல லூஸ் கூட பண்ணிக்கலாம். ஆனா, ம். இன்னைக்கு வேணா நம்ப லூஸ் ஆகலாம். ம். ஒரு நாள் இல்லனாலும் ஒரு நாள் பெரிய ட்ரெண்ட கேப்சர் பண்றதுக்கு இது மட்டும் தான் சாட்சியா இருக்கும்.
எனக்கு ட்ரேட என்னன்னா, நான் இந்த ட்ரேடிங் கிளாஸஸ் படிச்சிருக்கேன். அவனுங்க என்னென்னமோ இந்த ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னுலாம் சொல்லிக் குடுப்பாங்க. ம், நான் என்ன சொல்றேன் பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் 1.5 லேக்ஸ் சார். சரிங்களா? 1.5 லேக்ஸ் வொர்த் ஆஃப் ஒரு ஒரு ட்ரேடிங் ரிலேட்டடான கோர்ஸ நான் அட்டெண்ட் பண்ணி, ம், ஈவன் ஐ வாஸ் வில்லிங் டூ கோ ஃபார் தட் 80K. இன்னொரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, Facebookல வந்தவங்க. ம், அப்படின்னு சொல்லி எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. சரிங்களா? ம், அத நீங்க தப்பா நெனச்சுக்காதீங்க. நீங்க தப்பா நெனச்சுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ம், இந்த 1.5 லேக்ஸ் 80K இந்த மாதிரி ஒரு ஹை நெட்வொர்த் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்ல கொடுக்காத ஒரு விஷயத்த ம், நீங்க அல்ப சுல்பமா கொடுத்துட்டீங்க. ஐபி, இபி, ஏபி. ஏன்னா இதுதான் கான்செப்டே. ம், கரெக்ட்டுங்களா? ம், இதுதான் ஆக்சுவல் கான்செப்டே. ம், இதோட பிரைஸ் வந்து சின்ஸ் இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் நான் 1 லேக் நான் வாங்கிட்டு இருந்த மாசம். ம். சரிங்களா? அப்புறம் ஐ இன்வெஸ்டட் அரவுண்ட் 12.5 லேக்ஸ். அத நான் லாஸ்ன்னு சொல்ல மாட்டேன் சார். இட் இஸ் அன் இன்வெஸ்ட்மென்ட்ன்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ம். லேர்னிங்கோட இன்வெஸ்ட்மென்ட். லேர்னிங். லேர்னிங்கோட அவ்ளோ ஒரு வொர்த் உள்ள ஒரு விஷயம் நான் இது பண்ணும்போது, எனக்கு இதோட பிரைஸே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க நீங்க குடுக்கக்கூடிய அந்த இண்டிகேட்டர்ஸ் நான் சொல்றேன். ம், சரிங்களா? இட்ஸ் நாட் லைக் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு கோர்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. கரெக்ட்டுங்களா? ம். இண்டிகேட்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும், கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும், அந்த பிரேக் அவுட்ஸ பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இத இந்த ஏன் சொல்லி கான்செப்ட்டயும் நாங்க சார்ஜ் பண்ணல. அப்படியே ஆமா. YouTubeல போட்டு விட்டேன். போட் ஃப்ரீ இது ஏன் அது நான் இது கம்ப்ளீட்லி இட்ஸ் அப் டூ யுவர் பெர்சனல் திங். ம். கரெக்ட்டுங்களா? இத ஏன் இவ்ளோ லோவா குடுக்கறக்கு நீங்க முடிவு பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அவுட் ஆஃப் மை இன்ட்ரெஸ்ட் அது. எனக்கு வந்து இத வச்சு நான் சம்பாரிக்கணும்ன்றது எனக்கு எய்ம். ஓ! ஓகே, ஓகே. எனக்கு இத யூஸ் பண்ணி சம்பாரிச்சுக்க முடியும் என்னால. ஆ புரிஞ்சுச்சுங்க. ம். இந்த இண்டிகேட்டர நான் எனக்கு உருவாக்கணும். உங்களுக்கு தரணும்னு உருவாக்கல. ம்ஹ்ஹ்ம். ஸோ அப்ப சக ட்ரேடரா இப்ப நீங்க எவ்ளோ நஷ்டத்துல இருக்கீங்க? நான் உங்கள போயிட்டு மறுபடியும் வந்து நீங்க சம்பாரிச்சுட்டு குடுக்குறீங்கன்னா, அது வேற விஷயம். ஆனா அதுக்கு செபி ஒத்துக்காது. ஆமா கரெக்ட்டுங்க. நான் வந்து லைசென்ஸ் வச்சில்ல. நான் ம்ஹ்ம். ஏயுஎம் நடத்தல. நீங்க ப்ராஃபிட் ஷேரிங் குடுங்கன்னு சொல்றதுக்கு சட்ட ரீதியா எனக்கு செல்லாது. ம்ஹ்ஹ்ஹ்ஹ்ம். எனக்கு எந்த லைசென்ஸும் இல்ல. ஸோ ம்ஹ்ஹ்ஹ்ம். உங்ககிட்ட ப்ராஃபிட் ஷேரிங் வாங்க முடியாது, வாங்கவும் கூடாது. ஏன்னா அது உங்க உழைப்பு. ம். நான் ஏன் அத உங்க உழைப்புன்னு நான் சொல்றேன் பாருங்க. ம். எனக்கு வந்து அ என்னதான் நான் இத சொன்னாலும், ரூ. ம். 1400 வரைக்கும் ஹோல்டு பண்ணது நீங்க. ஆமா, ஆமாங்க. நான் கிடையாது. ம்ஹ்ஹ்ஹ்ஹ்ம். ரூ. 70,000 உங்க கேப்பிட்டல். ம், 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 ம். ரிஸ்க் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு தான் ஆயிருக்கும். நீங்க கால்ஸ் குடுக்குறாங்கன்றீங்க பார்த்தீங்களா? ம். என்னைக்காவது ஒரு நாள் நஷ்டம் ஆனாக்கா, அவங்க உங்களுக்கு ப்ராஃபிட் அவங்க லாஸ ஷேர் பண்ணியிருக்காங்களா உங்க கூட? ஃபோன கட் பண்ணிட்டு போயிருவானுங்க சார். அவ்வளோதான். அதுக்கு மேல என்ன பண்ணுவானுங்க? 2வது ம். நாலேட்ஜ்ன்றத வியாபாரமா ஆக்குறது ஆல்ரெடி எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூலு, ம். காலேஜ்ன்ற பேர்ல. ம்ஹ்ஹ்ஹ்ஹ்ம். ஸோ, அத எனக்கு ஆக்குறதுக்கு விருப்பம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த ஷேர் பண்றேன். நீங்க ம். உங்களோட டைரக்ஷன்ல நீங்க ஏன் இத கம்மியா வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறீங்க. ம். ஆமா கரெக்ட்டுங்க. ஆனா, இல்ல சார். என்னோட வியூல ம். நான் இதையே பண்றதே ஸ்கேம்ன்னு நெனைக்கிற நெறைய பேர தான் நான் சந்திக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த என்டயர் விஷயங்கள கோட் பண்றதுக்கு ஒரு 2000, 1500 லைன்ஸ் வந்திருக்காதுங்க. ஒரு அதுக்கு மேல. ஏன்னா, ஆ. நீங்க லைன் படி பார்த்தீங்கன்னா, ஒரு இப்ப கம்ப்ளீட் ஆன கோடு வந்து ஒரு 1400 லைன்ஸ் தான். ஆமா. ஓகே. ஆனா, ரிவிஷன்ஸ் மட்டுமே நீங்க ம். சொன்னா கூட நம்ப மாட்டீங்க. நான் காமிக்க கூட செய்றேன். ஓகே. 1000 ரிவிஷன்ஸ் போயிருக்கு. அதுதான் அசாம் வெர்ஷன் வந்து 1000 வெர்ஷன்ஸ்க்கு மேல போயிருக்கு இது. ஏன்னா நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருந்தங்காட்டி நான் சொல்றேன். ம். அது ஓகேங்களா? மட்டும் இல்ல, இன்னொன்னு பாருங்க. நீங்க இத வாங்குனதுக்கு அப்புறம் 2 அப்டேட் குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? ஆமா, ஆமா, ஆமாங்க. அப்ப இது இது இட்டரேஷன் போயிட்டே தான் இருக்கும். இன்னும் நெறைய அப்டேட்ஸ் நம்ப வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா, ஒரு 1500 லைன்ஸு கிட்டத்தட்ட இவ்ளோ ரிவிஷன்ஸ்ங்கிறது வந்து, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க கேட்டுக்கிட்டீங்கன்னா, ஓகேவா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கேட்டுக்கிட்டீங்கன்னா, இட்ஸ் a வொர்த் ஆஃப் 50 டூ 1 crore ப்ராஜெக்ட்ங்க. இல்லைங்க. இதுக்கு ஒர்த் இருக்கு. நான் இப்ப ம். போய் அத அத சொ அத க அத இந்த மார்க்கெட்ல ஒரு 1,00,000ன்னு நான் சொன்னேன்னா, என்ன கோமாளியா பார்க்கறதுக்கு தான் ஆட்கள் இருக்காங்க. லக்கிலி வந்து இப்ப நான் சரி கேட்ட இன்னொன்னு டைம். இன்னொன்னு என்னன்னா, ஏன் இப்போ எல்லா ம். இன்ஃபர்மேஷனுமே ஃப்ரீயா இருந்தாலுமே, ம். ஏன் ஒரு 2000 பே பண்ணி என் கூட பேசணும்னு இல்ல சார். அதாவது அ நான் அந்த வேல்யூ நான் பார்த்தேன். ஓகேங்களா? எனக்கு அந்த இண்டிகேட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுச்சு. அப்புறம் நீங்க லைவாவும் வந்து இது பண்ணும். அப்புறம் எனக்குள்ள நெறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ எ இ இ நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, இப்ப டே பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஓகேங்களா? நான் அந்த ட்ரேட் எடுக்கிறேன். திருப்பி ரிவர்சல் ஆயிருச்சு. நான் கட் பண்ணிட்டு திருப்பி கீழ போகுது.
ஸோ இப்ப இந்த லைவ்ல வரும்போது எனக்கு அந்த மாரி இப்ப நான் இப்ப லைவாவே இன்னைக்கு லைவ் ட்ரேட் எடுத்தேன் நானு. ஓகேங்களா? ப்ரொவைடட் நான் காலையிலேயே ட்ரேட் எடுத்து வச்சுட்டேன். கரெக்ட்டுங்களா? மந்த்லி சிபிஆர உடைச்சிருச்சு. கண்டிப்பா அது வந்து இதுல வந்து போய் இது பண்ணும். டே சப்போர்ட்ல போய் தொடுங்கிறது எனக்கு தெரியும். நான் எடுத்துட்டேன். ஸோ அப்ப அந்த லைவ்ல உங்க கூட நான் மிங்கிள் ஆகும்போது சில பல ஆஸ்பெக்ட் எனக்கு தெரிஞ்சுச்சு. ம். அதாவது இப்போ ஸ்விங் ஹை, ஸ்விங் லோவ எப்படி இதுல ஹேண்டில் பண்றதுங்கிறது தெரிஞ்சுச்சு. எஸ், டே பிரேக் அவுட் நடந்துச்சு. அத எப்படி கன்ஃபார்ம் ஏன்னா இப்ப நான் டே பிரேக் அவுட் ஆயி நான் ட்ரேட் எடுத்து, ம். அங்க வந்து இப்போ எனக்கு வந்து அந்த ஸ்விங் லோ பிரேக் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. ம். நான் போய் பொலம்பிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஐயோ! ம். அந்த டே பிரேக் அவுட் ஆச்சு. சாம் சொன்னாரு. டே பிரேக் அவுட் ஆயி ட்ரேட் எடுக்க சொன்னாரு. நான் எடுத்தேன். இப்ப சாம் சொன்னது பொய்ன்னு சொல்ல முடியாது. கரெக்ட்டுங்களா? எனக்கு இப்ப கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. ஓகே. ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. இப்ப நான் வந்து ஸ்விங் லோவ பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கிறது இல்ல. கரெக்ட்டுங்களா? எனக்கு அந்த ரிவர்சல் ஒண்ணு டே பிரேக் அவுட், டே ரிவர்சல் நடந்ததுனால தான் நான் ட்ரேட் எடுக்கிறேனே தவிர, ஆமா. அந்த ஸ்விங் லோ உடைஞ்சதுனாலயோ, இல்ல ஹையர் ஹை இதானதுலயோ நான் எடுக்கிறது இல்ல. ஸோ கரெக்ட். இந்த கான்செப்ட் எனக்கு வந்து நியூவா இருந்துச்சுங்க. So hopefully thank you for the service and seriously. கண்டிப்பா, கண்டிப்பா. Thank you sir. நன்றி.